பிரைஸ் தி லார்ட். உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் வாக்கின நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி ரோமர் 4:21 ஆபிரகாமை குறித்து போல் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். முழு நிச்சயமாய் நம்பி என்கிற அந்த வார்த்தையினுடைய பொருளாக எபிரேயருக்கு நிருபம் 10:23 அதே பவுல் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எழுதியிருக்கிறதை வாசிக்க முடிகிறது. 36 நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 121 தாவீது, எனக்கு ஒத்தாசி வரும் படுதலுக்கு நேராக என் கண்களில் எடுக்கிறேன், வானத்தையும் போய் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசி வரும் என்று சொல்லி தன் நம்பிக்கையை அறிக்கை செய்கிறதையும், சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாம் செய்து முடிப்பார், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தம்முடைய கரத்தின் கிரிகளை நிகழாதிருப்பாராக என்று சொல்லி விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. எனவே நம்முடைய நம்பிக்கை என்கிறது வெறும் விசுவாசத்தோடு மாத்திரம் அல்ல, அந்த நம்பிக்கையை நாம் அறிக்கை செய்கிறவர்களாக அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும் நாம் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.